வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும்போது, நீங்க எப்போதும் சிரிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே அனைவருக்கும் காட்சியளிப்பீங்க. ஆனால் அது உங்களுடைய உண்மையான முகமாக இருக்காது. அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். எப்பொழுதுமே உற்சாகமாக இருப்பீங்க. யாரிடம் பேசினாலும் சரி, யாரிடம் சிரித்து பழகினாலும் சரி, எப்பொழுது வேண்டுமானாலும் அவங்க எப்படி இருக்காங்களோ அதற்கு ஏற்ற வகையில் நீங்களும் மாறிக்கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. எதையும் லைட்டா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக தெரிந்தாலும் உங்களுடைய மனதுக்கு சொல்ல முடியாத சுமைகள் மிக ஆழமாக பதிந்திருக்கும். ஆனால் நீங்க எதையும் வெளியில காட்ட மாட்டீங்க. வெளியில இருந்து யாராவது உங்களை எது கூறினாலும் சரி, எதையுமே நீங்க பெரிதா எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. எடுத்துக்கொள்ளாம எதுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி சரின்ட்டு தான் போவீங்க. யாரிடமும் தேவையில்லாம சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனா ஒரு அளவுக்கு மீறிட்டாங்க அப்படின்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுடைய கோபம் வெளியே வந்து என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கே தெரியாம தேவையில்லாத அளவுகள்ல நீங்க ஈடுபடுவீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஈடுபட்டிருக்கும். உங்களுடைய உங்களுடைய கண்ட்ரோலை நீங்க இழக்கும் பொழுது தேவையில்லாத அளவுக்கு வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். தேவையில்லாத சண்டை சச்சரவுக்கு நீங்க செல்வீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, இதையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த சுமைகள் சாதாரணமானவையாக நிச்சயமாக கிடையாது. குடும்ப பொறுப்புகள், நம்பிக்கை உடைந்த அனுபவங்கள், நெருங்கியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், நீங்க உங்களுக்கு வைத்துக்கொண்ட கனவுகள் தடைப்பட்ட தருணங்கள், இது எல்லாம் தான் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். குடும்பத்துல சிறு வயதிலிருந்து உங்களுக்கு உங்கள் மீது ஏற்பட்ட பொறுப்புகள், வீட்டில் அம்மா அல்லது அப்பா யாராவது ஒருவர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க. இல்லாமல் செல்லும் பொழுது உங்கள் மீது எல்லா விதமான பாரங்களும் வந்து விழுந்துவிடும். என்ன செய்வது என்று தெரியாமல் சிறு வயதிலே நீங்க படிப்பை நிறுத்தி வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டு அது உங்களை இன்னும் மனதளவில் நோகடித்து கொண்டே இருக்கும். நீங்களும் எவ்வளவோ உழைப்பீங்க, எவ்வளவோ தொழில்களும் பண்ணணும் அப்படின்னு முயற்சியும் செய்வீங்க. எது செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்காது. எது செய்தாலும் எதிலாவது ஒன்றில் போய் உங்களுக்கு தோல்வியை மட்டுமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நம்பிக்கையும் உங்களுக்கு உடைந்த அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் சரி, அந்த நம்பிக்கைகளும் உங்களுக்கு உடைந்து போய்விடும். ஏன் உடையுது, எதுக்கு உடையுது என்று உங்களுக்கும் தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சில அனுபவங்கள் நிச்சயமாக நடக்கும். நெருங்கியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், அந்த ஏற்பட்ட ஏமாற்றங்களிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. வெளிவர முடியாமல் நீங்க சிக்கி தவித்து கொண்டே இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு வைத்து கொண்ட கனவுகள், தடைப்பட்ட தருணங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில பிரச்சனைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இது அனைத்தும் சேர்ந்து ஒரு பாரமாக உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களை மெதுவாக காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில காயங்கள் சில நபர்களால் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க மனதில் இருக்கக்கூடிய வலியை யாரிடமும் எளிதில் பகிர முடியாதவர்களாக நிச்சயமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு வலிகள் யாருக்கு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. சில வலிகளை நமக்குள்ளேயே நம்ம வைத்துக்கொள்ளணும். அதை யாரிடம் கூறினாலும் அதை அவங்க சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. எடுக்காம நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை அவங்க அந்த அளவுக்கு அவங்க வலியை நினைக்க மாட்டாங்க. நினைக்காம உங்களை தேவையில்லாத அளவுக்கு பேசி கலாய்ப்பாங்க என்பதால் நீங்கள் மற்றவங்க யாரிடமும் உங்களுடைய வலியை அந்த அளவுக்கு நீங்கள் கூறவே மாட்டீங்க. நான் மட்டும்தான் இப்படி சுமந்து கொண்டு இருக்கிறேனோ ஆனால் அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வும் உங்களுக்குள்ள அடிக்கடி உங்களுக்கு தோன்றி கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் அப்படி இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சில உறவுகளும் நிச்சயமாக இருப்பார்கள். இருந்தாலும் இந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்கள் முழித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் மறைந்து இருக்கக்கூடிய கண்ணீர் யாருக்கும் தெரியாது. நீங்கள் எந்த அளவுக்கு வெளியில் சிரித்து பழகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் அதிக அளவுக்கான கண்ணீரானது இருக்கும். அந்த அளவுக்கு சில மனவேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் சந்தித்த நம்பிக்கை துரோகங்களின் சாட்சியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய கண்ணீரோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்களும் நிச்சயமாக இருக்கும். இதனால் சின்ன சின்ன வாய்ப்புகளும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் முழு மனசோடு நம்பிய சிலர் உங்களுடைய உண்மையான அன்பையும் நம்பிக்கையும் மதிக்காமல் விட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள முழுமையாக நம்பியிருப்பீங்க. நம்பி அவங்க மீது அதிக பணமாக இருக்கட்டும், அதிக உதவியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பையன்தானே நம்ம பையன்தானே நம்ம கூட தானே இருக்க போகிறோம் என்று நினைத்து எல்லாமே நீங்கள் அவங்களுக்காக கொடுப்பீங்க. ஆனால் ஒரு காலத்தில் அந்த நம்பிக்கை உடைந்த தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பவமாக மாறியிருக்கும். என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாது. அவங்கள நம்பி எல்லாரிடமும் அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் அறிமுகப்படுத்திய உங்களையே அவங்க முதுகில் குத்தி விட்டு உங்களுக்கு எதிராகவே தொழில் தொடங்குவாங்க, இல்லைன்னா கடை ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் செய்வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். என்ன செய்வது என்று தெரியாம நீங்களும் ஒண்ணுமே செய்ய முடியாமல் முழித்து கொண்டு இந்த ஒரு நேரத்தில் இருப்பீங்க. ஆனால் அவனைய கூட பிறந்தவனாக தான் பார்த்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நினைக்கல அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் நீங்கள் சொல்லி இரவு நேரங்களில் அழுது கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி பல சிறிய அனுபவங்கள் சேர்ந்து உங்களுடைய மனதை மெதுவாக உடைத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீங்க.
நெருங்கியவங்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்க உங்களுடைய வெளியில இருந்து வலிமையானவராக உங்களை காட்டினாலும் உள்ளுக்குள்ள உங்களை மிகவும் பாதித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பல நேரங்களில் மௌனமாக தோல்வி அடைந்தது போல தெரிந்தாலும் உணர்ந்தாலும் நீங்க உழைத்தாலும் அது சரியான நேரத்தில் பலன் தராமலும் தாமதமாகிக் கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சில எண்ணங்களும் சில செயல்களும் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் சில நேரங்களில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது என்று நினைத்த தருணத்திலேயே திடீரென்று தடைகள் வந்து உங்களுடைய பாதையை நிறுத்திவிடும். ஏன் நிறுத்துதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இந்த நடுவில் நின்று போன கனவுகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையை அளித்திருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதை பல முறை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய பொறுப்பின் பாரம் மற்றவங்களை விட அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்க பகிர முடியாத தோல்விகளை உங்களுக்குள்ள தாங்கிக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அதை வெளியிலுக்குள்ள உங்களோட சொல்ல முடியாததால் அந்த வலி இன்னும் உங்களுக்கு அதிகமாக உணரப்படும். இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அதிலிருந்து எப்படி வெளிவர என்ன செய்ய என்று தெரியாம நீங்க இதுவரைக்கும் விழித்து கொண்டு இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பிறப்பு போன்ற மாற்றம் நிச்சயமாக ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இங்கே பெரிய அளவுக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அதுவும் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நிச்சயமாக மெல்ல மெல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த பாதைகள் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். இதுவரை எது செய்தாலும் உங்களுக்கு அதில் தடைகள் மட்டுமே ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் இனிமேல் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தடைகள் எதுவும் ஏற்படாம மெதுவான முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஆரம்பமாகும். இந்த ஒரு உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய நினைவுகள் உங்களுக்குள்ள இருந்து அதை உங்களை விட்டு நீங்காமல் வைத்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல பழைய நினைவுகளும் உங்களுக்கு தீர்க்க முடியாம இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் மனதில் பதிந்து இருக்கக்கூடிய ரொம்ப நாள் உள்ள காயங்களும் இது அனைத்திற்கும் மெதுவான ஒரு தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தீர்வால் நீங்கள் மட்டுமல்லாம உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நண்பர்கள் என அனைவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு தீர்வானது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல அதிர்ஷ்டமும் மெதுவா உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். இந்த அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும். அதுவும் ஒரே ஒரு நாள்ல பெரிய மாற்றமாக வராது. உடனே இது எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது. ஆனால் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரி சில எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகும். கிரகங்களின் மறைமுக ஆதரவு இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு முக்கியமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்புகளை மட்டும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லும். இன்னும் சில சமயங்கள் நீங்கள் தேடாத விஷயங்களை உங்களை தேடி வந்து கிடைக்கும். இதனால நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் பலமாக ஆரம்பிக்கும். சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அது வழிகாட்டும். உங்களுடைய வாழ்க்கையில இனி குழப்பங்கள் அனைத்தும் குறைந்து தெளிவானது உங்களுக்குள்ள அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமையை பார்த்து செல்லும். இதுவரை பெரியதாக தோன்றிய பிரச்சனைகள் கூட இனிமேல் சின்னதாக தோன்றும். இனிமேல் நீங்க பிரச்சனைகளையும் சரி இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காயங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய சந்தேகங்கள், நிறைய நம்பிக்கை துரோகங்கள் இது அனைத்தையும் பார்த்து விட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கூட சின்ன பிரச்சனைகளாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்களும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இந்த மாதிரி சில வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை தாமதமாக இருந்த வெற்றிகள் இனி வேகமாக உங்களுடைய வாழ்க்கையில தோன்றிவிடும். நீங்க முயற்சி செய்த விஷயங்களுக்கு உடனடியான பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனநிலையானது இனிமேல் தெளிவாகிவிடும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணம் உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். இது வரைக்கும் என்ன செய்தால் நன்மைகள் நடக்கும், என்ன செய்தால் நன்மைகள் நடக்காது என்பதை பற்றி நீங்கள் தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை முழுமையாக புரிந்து கொள்வீங்க. புரிந்து அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. உங்களுடைய அதிபதி பலம் பெற்று இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு உறவுகள், பணம், வசதி இந்த மூன்றிலும் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மூன்றும் கிடைத்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மூன்றிலும் நல்ல ஒரு வெற்றியை உங்களுடைய அதிபதி தேடி கொடுப்பார். இனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கவலைகள் எல்லாம் குறைந்து போகும். மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளும் அகன்று விடும். இது மொத்தத்துல உங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதியானது கிடைக்கும். இதனால இரவு நேரங்களில் ஒரு தூக்கமானது நீங்க நினைத்த மாதிரி உங்களுக்கு வந்துவிடும். நீங்க இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை வலிமையான ஒரு நபராக மாற்றியிருக்கும். இந்த வலிமையுடன் நீங்கள் முன்னேறினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக சென்றுவிடும். இதுவரை நீங்க சுமந்த சுமைகள் மெதுவாக